பாதி மீன் வேஸ்டா போயிடும் வெயிட்லயே. எல்லாம் சொன்னா வெயிட் வாங்குறதா கஷ்டம். நீ சனை போட அமிச்சேன் என்ன சொல்றேன் தெரியல. எடுத்து வைக்கிறேன் அப்புறமா விட்டுலாடா. ரெண்டுத்துலேயும் வரல வரவங்க பூரா நீங்க சென்னையை எடுத்து போட போடுங்க. என்கிட்ட வராங்க சென்னை சென்னை. நானா சென்னை வைக்கிறேன். நம்ம விற்கிறது கிடையாது. சாப்பிடலாமா இந்த நம்ம ஜிஎஸ்க்கு போ. நாங்கள் யாரும் எடுத்துமா மாட்டாங்க. ஜிஎஸ்க்கு இருக்காங்களா மிலிட்ரிக்காரங்க. மிலிட்ரிக்காரங்க எல்லாமே தனித்தனியாக போடுதுன்னா தட்டலாம் மட்டும்தான். தட்டலாம் என்ன பண்ணணும்னு தெரியல. எடுத்துங்க பைய எடுத்துங்க. உங்க பையன் எல்லாமே அங்கே தானே இருக்குதுங்க. எல்லா பையனும் உங்களுக்கு தான். வெறும் தோல் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இருக்காது. அதான் வயிறு ஃபுல்லா அங்கே போயிடுச்சா. வயிறு ஃபுல்லா போயிடுச்சு. வயிற்றுல ஒண்ணுமே கிடையாது, வெறும் தோல். ஆமா மரபு மீன் தான். பத்தலாம் ரோகுன்னு சொல்லுவாங்க. ஆமா நம்ம சின்னதுண்ணா. நம்ம சின்னது அம்மா ஒரு அம்மா வாங்கிக்குவேன். மன்னார்பேட்டை மார்க்கெட்டு. இல்லைண்ணா செதில் அடிச்சா எவ்வளோ ஸ்டிப்பாக இருக்கு. அந்த சிதிலால தான் ஒரு ஸ்டிப்பாக இருக்கும். செதில் அடிச்சுதான் செதில் இருக்கு, ஒரு ஸ்டிப்பாக இருக்காது. ஒன்றும் வாங்கிட்டு போகிறவங்கன்னா ஒரு மீனை முழுசாக வாங்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 200 ரூபாயில் முன்னி போனால் 400 ரூபாய் என்ன வாங்குவாங்க, அவ்வளோதான். அவங்க வாங்கிட்டு போனாங்கன்னா ஈஸியாக எடுத்துருவாங்க. தெரியுமா அவங்க ரெகுலராக வாங்குறாங்கல்ல. இப்போ நம்ம காசு மட்டும் பண்ணிட்டு நான் வந்து எப்படி பார்த்தோன்னா 1995 மார்க்கெட் கட்டினது. எங்க இந்த காசு மார்க்கெட்டு 95 முன்னாடிலேருந்து நான் மீன் வெடிக்கிறேன் மார்க்கெட்டில். இந்த பிரிட்ஜி ஓரத்தில் பிரிட்ஜி ஓரம் இருக்குல்ல, தலையை இதில் போட முடியாது. வெடி போட்டுருவான். ரெண்டா தான் போட போறேன். எப்படி? ஆமா இந்த மீன் ரெண்டா தான் போட போறோம். ஆமா நம்ம இது வேணும். எங்க இருந்து வேணும்? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஏதோ ஒரு மீன் கணக்கு கொடுத்து கணக்கு போட்டு அங்க பண்ண 12 கிலோ தானா? வயிற்று 220 240 ரூபா ஆகுது. 10 ரூபா நான் அவனுக்கு தரணும். 10 ரூபா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? போயிட்டு வா. அப்புறம் காசு எனக்கு தெரியா. சிவா அந்த மடை எப்படி சொல்லணும் அந்த மாதிரி கிளீன் பண்ணு சிவா. அப்படியே சர்வீஸ் பண்ணலாம் ஐயா.
அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்காது, சின்னதாக தான் சிம்பிள். நோ வெஸ்டேஜ். எனக்கு வந்து நான் நேரம் சொல்கிறேன். அந்த வாங்கி தானே இவன் கட்டிக்கிட்டு அதுக்கே போயிடுச்சு. அவர் அதிகம் போட்டாங்க. அது மாதிரி எத்தனை ரூம் கட்டுவோம்? எத்தனை சிங்கப்பூர்ல வெடி தெரிஞ்சவங்க வேண்டாம் மட்டும்தான். அது ஓட்டிலாம் எவ்வளோ பணம் தான் பார்க்க மாட்டேன். சென்னையில் இறங்கி இப்போ கூட மாட்டினாங்க. யார் ஹரி கூட இருக்கிறாங்க பசங்க தான் ஓட்டுறாங்க.